ஹாய் குட் டேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீநிவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 3ஆம் வகுப்புலேருந்து 5வது பாடம், அதாவது மாணவர்கள் நினைத்தால் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த பாடம் இருக்குது. அதாவது பாலித்தீன் கவர்னால் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறது தான் இந்த இந்த பாடத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். பார்க்கலாமா குட்டீஸ்? பார்க்கலாம். இப்போ சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடினாள். தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம், இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்றுள்ளது. இனி நான் எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள். அதை கேட்ட மகிழினி, என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள். அதாவது சிறுமி, அதாவது மேரியோட வீட்டில் பசுமாடு கன்றுக்குட்டிய ஈன்றிருக்கு. இதை தன்னுடைய தோழி மகிழினியிடம் போயிட்டு மேரி சொல்லியிருக்கா. நான் எங்கள் வீட்டில் பசுமாடு கன்றுக்குட்டி ஈன்றிருக்கு. நான் இனிமே எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியோட விளையாடுவேன் மகிழினி அப்படின்னு சொல்லியிருக்கா. உடனே மகிழினி என்ன சொல்லியிருக்கா, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, நானும் உங்கள் கன்றுக்குட்டியோட விளையாடலாமா அப்படின்னு சொல்லியிருக்கா. ஓ, நம்ம 2 பேருமே சேர்ந்து விளையாடுவோம் கன்றுக்குட்டியோட அப்படின்னு சொல்லியிருக்கா மேரி. அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடி சென்று பார்த்தனர். அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்திருக்க செய்வதாக இருந்தது. கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இறந்து போயிருந்தது. பாதி வெளிவந்திருந்த கழிவில் நிறைய நெகிழி குப்பைகள் காணப்பட்டன. அந்நெகிழியால் தான் இறப்பு ஏற்பட்டதாக கால்நடை மருத்துவர் கூறியிருந்தார். அதாவது மேரியோட மாட்டுத் தொழுவத்தில் ஒரே மக்கள் பூரா கூடியிருக்காங்க, ஒரே கும்பலாக இருந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துருக்காங்க. பார்க்கும்போது அப்படியே மனசு அப்படியே ரொம்ப வேதனைப்படுற அளவுக்கு ஒரு செய்தி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, கன்றுக்குட்டி போட்ட பசுமாடு இறந்து போயிருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்று போட்ட உடனே ஒரு கழிவு வரும் இல்லையா, இளங்குடி, அது வர முடியாமல் என்ன ஆயிடுச்சுன்னா, இளங்குடி வர முடியல. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெகிழித்தாள்களை நெகிழிகளை அந்த பசுமாடு ரொம்ப சாப்பிட்ருக்கும் போல இருக்குது. ரொம்ப தின்றுச்சு. அந்த வயிறு பூரா வெறும் நெகிழி கவர்களாக இருந்ததாம். அதனாலேயே அந்த கழிவுகள் வெளியே வர முடியாமல் அந்த பசுமாடு இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்லியிருக்கார். வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிழினியும். சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பாசிரியர். பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன. அதாவது வேதனையுடன் பள்ளிக்கு சென்ற 2 சிறுமிகளையும் வகுப்பாசிரியர் என்ன கேட்டிருக்காரு, என்ன 2 பேர் ரொம்ப சோகமாக இருக்கீங்க, என்ன காரணம் அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டிருக்காரு. கேட்டதும் அவரும் இந்த நெகிழியால் ஏற்படுற சில தீங்குகளை மாணவர்கள் மத்தியில் அவர் எடுத்து சொல்லியிருக்காப்புல வகுப்பாசிரியர். நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. மட்காத இந்த குப்பைகளால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது. இந்த பாலித்தீன் கவர்னால் என்னென்ன பிரச்சனைகள் பூரா ஏற்படுதுன்னு பாருங்கள். நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார். இது பற்றி பேசிக்கொண்டிருப்பதை விட்டுவிட்டு செயலில் இறங்குவோம் என்றார். பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை குழுவினை கூட்டி நெகிழி பற்றிய தீமைகளை எடுத்துரைத்தார். நெகிழினால் என்னென்ன தீவினைகள் ஏற்படுது அப்படிங்கிறத வகுப்பாசிரியர் மாணவர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காப்புல. பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி
வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர். என்ன? துணிப்பை என்பது எளிதானது, தூர எறிந்தால் உரமானது. நெகிழி என்பது அழகானது, வீசி எறிந்தால் விஷமானது. அப்படிங்கிற பதாதைகளை ஏந்தி கொண்டு சிறுவர்கள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் அனைவருமே ஒவ்வொரு ஊர் கிராமங்களின் தெருக்கள் பூரா சுற்றி வந்திருக்காங்க. இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். மேலும் மாணவர்கள் அனைவரும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர். அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்த சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர். உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருள்கள் வாங்கும்போது துணிப்பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர். அதாவது உள்ளூர் மக்கள் எல்லாருமே இனிமே ஜாமான் வாங்கும்போது, மளிகை ஜாமானோ எந்த பொருள் வாங்க போகிறதா இருந்தாலும், காய்கறியோ எது வாங்க போகிறதா இருந்தாலும், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தாதீர்கள், துணி பைகளை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு துண்டு பிரசுரங்களை மாணவர்கள் அனைவரும் எல்லா கிராம மக்களுக்குமே சொல்லியிருக்காங்க. அந்த அந்த ஊர் கிராமத்தில் இருக்கிற தெருக்களில் உள்ள எல்லா வீட்டுகளிலுமே இந்த துண்டு பிரசுரங்களை எல்லார்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாக்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறி வருகிறது. இவங்க செஞ்ச அந்த முயற்சினால் அந்த ஊர் நெகிழி இல்லாத கிராமமாக மாறிக்கிட்டே வந்துச்சான். அதனால் மாணவர்களே, நம்ம கூடுமான வரைக்கும் பாலித்தீன் கவர்களை நம்ம தவிர்ப்பது மிகவும் நல்லது. இதனால் எவ்வளவு பாதிப்படையுது, நம்மளுக்கு தான் அது பாதிப்பு அப்படிங்கிறது இந்த பாடத்துலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பாலித்தீன் கவர்களை பயன்படுத்தாதீங்க. இந்த அவ்வளோதான் குட்டீஸ். மாணவர்கள் நினைத்தால் மட்டுமே இதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட விளக்கமே. இந்த பாடத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இந்த பாடத்துக்கான கேள்வி பதில்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.